வெல்கம் டு அதிகலாக். நான் உங்கள் தம்பி. இன்றைக்கி என்ன வீடியோனா, ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸ்னோ அலாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னோவில் நம்ம யாண்டெக்ஸ் இந்த 50cc ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு நான் ஸ்டாப்பாக 12 மணி நேரம் ஓட்டணும்னு தான் ஆசை. ஆனால் ஸ்னோ பெய்யறதுனால ஹையாக வந்துச்சுன்னா ஓட்ட முடியாது. ரோடெல்லாம் ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம் ஓட்டுறோம், அதே மாதிரி ரோடு எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மொபைல் இது. கொஞ்சம் வீடியோ கலங்கலாமல், ஆடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து அது நம்மளோட காலை சாப்பாடு ஒரு ஆப்பிள் அர்மேனியா பேக்கரி போட்டு ஒன்று இருக்குது. அதுதான் என்னாச்சுன்னா, 2வது ஆர்டர் கொண்டு வரும்போது வண்டி கூலிங் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. பெரிய ரிஸ்க் ஆச்சு, ஸ்டார்ட் ஆகலை. ரொம்ப நேரம் மல்லு கட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தாவே தெரியும், மல்லு கட்டி ஒரு 2 ஆர்டர் முடிச்சிட்டோம். நம்ம தாங்குகிறோம், ஆனால் வண்டியே தாங்கலை. நினச்சி பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு குளிர் இருக்கும். என்னன்னைக்கு ஒரு நல்லதுன்னா, ஸ்னோ பெய்யுது, ரோடு கொஞ்சம் வழுக்கலை. ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போனால், இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போனால், ஒரு ஆர்டருக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி நிறைய டிரைவர்கள் வெளியே வர மாட்டாங்க. இது ரிஸ்க்கு, கண்ணில் அடிக்கும் அப்படின்னு. கண்ணில் அடிக்குது. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு ஐஸ் கட்டி கண்ணில் இருந்தால் எப்படி இருக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு எனக்கு தெரியுமில்ல, ஸ்னோ விழுகிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது நிலமை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம். ஆனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. அதனால எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் ஓட்டி தானே ஆகணும். பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். வண்டி இப்போ தான் ரெடி ஆனிச்சு. ஃபைனலி 12 மணி நேரம் டார்கெட் வச்சேன். 11 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டோம். இடையில ஒரு 1/2 hour மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நிற்காமல் ஓட்டியாச்சு. ஸ்னோ நிற்கலை. ஒரு 2 மணி நேரம் இடையில கொஞ்சம் கேப்பு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் விடாமல் ஸ்னோ வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னா 14 ஆர்டரு. 14 ஆர்டரு. எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா, இங்கே உள்ள கிராம்ஸுக்கு 14,000 கிராம்ஸு ஏஎன்பி வந்திருக்கு. நம்ம ஊர் மரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 3,500 ரூபா அப்படிங்கிற சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நான் கால்குலேட் பெருசாக பார்க்கல. 3,500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், சரியான ரிஸ்க்கு. வெறும் ஈஸி கிடையாது, செம்ம ரிஸ்க்கு. நீங்கள் மேலே பார்த்தா, இந்த காலாவை பார்த்தா தெரியும். ஸ்னோ விழுந்துருக்காது, விழுந்து ஊறி இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் கட்டி ஊறிலாம் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. வண்டியை பார்த்தாவே தெரியும் எப்படியெல்லாம் இருக்குது. மேலே படிஞ்சிருக்கு. காலெல்லாம் ப்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த விழுந்து அப்படியே ஊறி இருக்குது காலெல்லாம். அப்படியே ஊறினதுனால நான் 2 சாக்ஸு போட்டிருக்கேன். ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான் போட்டிருக்கேன். அது அவ்வளோதான் ஹை குவாலிட்டி இல்லை, நார்மலாக இருக்குது. அது அவ்வளோதான் தாங்க மாட்டேங்குது. அவ்வளோதையும் தாண்டி காலும் பெருசு ஆச்சு. கை ஓகே, கை ஒன்றும் ஆகலை. எனக்கு 2 க்ளோஸ் போட்டிருந்ததுனால தப்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோதையும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து சாதாரணமாக விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் 3 வருஷம் வெயித்தில் KFC டெலிவரி பாயாக வேலை பார்த்துருக்கேன். அங்கே வெயிலை கூட தாங்கிட்டேன். அங்கேயுமே இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்ததில்லை. ஆனால் இங்கே 3,000 சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. அது சாதாரணமான விஷயம். எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா அன்றைக்கி. வண்டி பின்னாடி வேறு வண்டி தெரிய மாட்டேங்குது. மிரரை வந்து ஸ்னோ மறைச்சிருச்சு. பின்னாடி வேறு வண்டி தெரியலை. ரோடு வழுக்க ஆரம்பிச்சு. ஸ்னோ பெய்ய ரோடு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான ரிஸ்க்காக இருக்குது.